அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு 180 இன்றைய நிகழ்வில் நம்மிடையே ஆய்வு கருத்துரை நிகழ்த்துவதற்காக அரசு பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் பணி நிறைவு பெற்ற ஆசான் முனைவர் ஒசூர் மணிமேகலை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஆண்களுக்கு பின்னால் தான் வணக்கம் சார். ஊரினுடைய பெயர் இடம்பெறுவது ஒரு மரபாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணினுடைய பெயருக்கு பின்னால் ஒசூர் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அந்த ஊரிலே இவர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய அறிவு அடையாளத்தை நிறுவி இருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது. அம்மையார் அவர்கள் 30 வருட பணி அனுபவம் மிகுந்த ஒரு பேராசிரியர். 17 நூல்களை எழுதியிருக்கின்றார். ஒரு ஒற்றை தளம் சார்ந்து அவர் நூல்களை எழுதவில்லை, பல்வேறு தளங்களை சார்ந்து நூல்களை எழுதியிருக்கின்றார். கவிதை நூல், சிறுவர்களுக்கான சிறுகதை எழுதியிருக்கிறார், பயண இலக்கியம் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதனால அவரோட அந்த படைப்பு தளம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை பயணமாக இல்லாம ஒரு பன்முக களமாக இருப்பதை பார்க்க முடியுது. அவருடைய சிற்றுளி செதுக்கிய சிற்பம் அப்படிங்கிற அந்த கவிதை நூலுக்காக மதிப்புமிக்க தகைசால் விருது அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பாளர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். ஈர வேரும் வீரிய விழுதும் அப்படிங்கிற நாவலுக்காக கௌரா விருதினை பெற்றிருக்கின்றார். மாணவர்கள் நலன் சார்ந்தும் இளையோர் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சமூக செயல்பாட்டாளர். உலகளாவிய அளவிலான விருதுகளையும் அம்மையார் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கம்போடிய அரசினுடைய குயின் அங்மாய் அப்படிங்கிற ஒரு விருதினை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர். தமிழக அரசினுடைய தமிழ் செம்மல் விருது, நல்லாசிரியர் விருதையும் பெற்றிருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்மணி விருது, உலக அம்மையார் விருது முதலான விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றிருக்கின்றார். கங்கை கடாரம் அப்படிங்கிற வரலாற்று நூலை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு பணியினை செய்து வருகின்றார். அதாவது ஒரு பணி நிறைவுக்கு பின்பாக உடலுக்கும் மனதிற்கும் எனக்கு ஓய்வு இல்லை, நான் இளையோர் போல இயங்கிக் கொண்டே இருப்பேன், நதி போல ஓடிக்கொண்டே இருப்பேன் என்பதை போல அம்மையார் அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று தமிழ் மரபுகளும் உறவுகளும் நல்ல தலைப்பு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஹாய் பாய் அவ்வளவுதான் முடிஞ்சிருது. எல்லாம் அலைபேசியிலே முடிஞ்சிருச்சு. உறவுகள் எல்லாம் காலை வணக்கம், இரவு வணக்கம், அதோட முடிஞ்சிருது. ஆனா அந்த தமிழ் மரபுகளும் உறவுகளையும் எப்படி இலக்கியம் பேசி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாலே அதை கேட்கறதுக்கு ஒரு இனிமையான ஒரு ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் இந்த அவைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அம்மையார் அவர்களை, அதாவது பேச்சாளர், கவிஞர், படைப்பாளர், எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் என பன்மைத்துவம் மிக்க ஆசான் முனைவர் ஒசூர் மணிமேகலை அவர்களை இந்த அவையிலே பேசுமாறு அழைக்கின்றோம். வரவேற்பு மற்றும் சிறப்பு விருந்தினர் குறித்தான அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆய்வுரைக்கான நேரம். கவிஞர், சமூக செயற்பாட்டாளர், பணி நிறைவு பெற்ற அரசு முதுகலை ஆங்கில ஆசிரியர் முனைவர் ஓசூர் மணிமேகலை அம்மா அவர்களை தமிழ் மரபுகளும் உறவுகளும் என்கின்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அன்னை தமிழை ஆர்த்து முழங்கிடுவோம், வண்ணத் தமிழை வணங்கி பாடிடுவோம், தொன்மை மொழியை தொழுது போற்றிடுவோம், கண்ணின் மணியாய் காத்து மகிழ்வோமே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் பன்னாட்டு அளவில் இணைய வழியில் தும்பை ஆய்வுக்களம் 180வது நிகழ்வில் ஆய்வுரை வழங்க அரிய வாய்ப்பை நல்கிய தாளாளர், முதல்வர், தமிழ்துறை தலைவர்களுக்கு நன்றியுடன் நல்வணக்கம். இங்கு சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும் முனைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவ ஒருங்கிணைப்பாளர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இணைய வழியில் இணைந்துள்ள அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் முத்தமிழ் வணக்கம். தமிழ் ஆய்வு என்பது பல்துறை அறிவு சார்ந்தது என்ற ஒரு அருமையான ஒரு சொற்றொடரை கொண்டிருக்கும் தும்பை ஆய்வு களத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மரபுகளையும் உறவுகளையும் சிறிது சிறிதாக இப்ப அம்மா முனைவர் கூறியது போல இப்போதெல்லாம் அதையெல்லாம் மறந்து கொண்டு வருகிறது இந்த இளைய தலைமுறை. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நம் தமிழ் மரபுகளும் உறவுகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதில் இளம் தலைமுறையினரை வழிநடத்தும் பொறுப்பையும் கடமையையும் நான் உணர்கிறேன். ஏனென்றால் இது நம்முடைய கடமை என்று கருதுகிறேன். அவர்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும். இன்னும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அவர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு நம் தமிழுக்கு அவர்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மரபு, தமிழ் மரபு, இலக்கியம், இலக்கணம், வரலாறு, வாழ்வியல் நெறிமுறைகள் கொண்டு உலகத்தினருக்கு வழிகாட்டும் ஒரு தொன்மையான மொழி என்பது இந்த உலகு அறியும். தமிழ் மரபுகள் என்று ஆய்வு செய்தோம் என்றால் சங்ககால தமிழர்களின் வாழ்வியலை நாம் நோக்க வேண்டும். காலங்காலமாக தொடர்ந்து தமிழர்கள் பின்பற்றிய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவை உள்ளடங்கிய அந்த வாழ்வியல் மரபு முறைகளையும் உறவு முறைகளையும் அதை செம்மையாக விளக்குவதை இலக்கியத்திலிருந்து நாம் அறியலாம். கல்வி திறத்தால் அறிவும், படைத்திறத்தால் ஆண்மையும், உழவு, வாணிகம் முதலிய தொழில்களால் பொருளும், நட்பின் திறத்தால் உலகினர் அனைவரையும் தன் சுற்றமாக கருதி அன்பையும் அறத்தையும் வளர்த்தனர் தமிழர்கள். தமிழ் மொழியின் தொன்மையினையும் தமிழர்கள் தொன்மை நாகரீகம் கொண்டவர்கள் என்பதை, மொழியில் உயர்ந்தது தமிழ் மொழியே, பண்டு முதல் நாகரிகமும் பழந்தமிழ் மக்களே என்று தேனருவி தமிழன் வரிகள் பாவேந்தர் பாரதிதாசன் சுட்டுகிறார். இப்படி தமிழர்களின் சிறப்பை போற்றும் வகையில் நாம் அந்த மரபையும் உறவு முறைகளையும் நன்றாக நாம் அறிந்து கொள்வது மேலும் சிறப்பு. மரம் போற்றிய மரபு பற்றி பார்க்கலாம். மரம் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிறது குறள். செயற்கை முறைகளால் புதிய புதிய முறைகளை நாம் அறிந்திருந்த போதிலும் உலகத்தின் இயற்கை தன்மைக்கு ஏற்பவே நாம் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஐயன் வள்ளுவன். இது இப்பொழுது நான் சொல்வது மிகவும் எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு, அனைவருக்கும் தெரிந்த எடுத்துக்காட்டு. திருமண விழாவில் முகூர்த்த கால் நடுதல் என்ற சடங்கில் முகூர்த்த காலாக மரம் ஊன்றி திருமண காரியத்தை தொடங்கும் மரபு அன்றே நமக்கு தொடங்கிவிட்டது தமிழர்களிடமிருந்து. இன்றும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அது பந்தக்காலாக இருந்து பந்தல் பிரிக்கப்பட்டு பின்பு வீட்டின் முன்பு மரமாக நின்று நிழல் கொடுத்து வந்த வாழ்வியல் மரபு. இப்பொழுது நாம் இட நெருக்கடியால் அதையெல்லாம் செய்வதில்லை. மிக எளிதாக ஒரு கம்பை நட்டுவிட்டு பந்தக்கால் என்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் மரத்தை பந்தல் காலுக்காக ஒரு மரத்தை ஊன்றி அந்த மரம் செழிப்பாக அந்த வீட்டின் முன் வளர்ந்து கொண்டே இருக்கும் மரபை நாம் காண்கிறோம். அது நிழல் மட்டும் தருவதில்லை, அந்த வீட்டிற்கு பிறக்க போகும் குழந்தைக்கு, அதாவது அடுத்த தலைமுறைக்கு தேவையான உயிர் வழி கிடைக்க, அந்த ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா, உயிர் வழி கிடைக்க திருமணத்து அன்றே மரம் நட்டு வைக்கும் அந்த பண்பும் மரபும் தமிழர்களால் அன்றே போற்றப்பட்டு வந்தது. இது மிகவும் வியப்பிற்குரியதாக கருதப்படுகிறது. அடுத்தது இரவா மரபு என்பதை பார்க்கலாம். பண்டை தமிழர்கள் தொன்று தொட்டு இறந்தவர்களை எரித்து மறுநாளில் எலும்புகளை பொறுக்கி எடுத்து குவியலாக்கி அந்த சாம்பலை கிளறிவிட்டு அதில் பால், தயிர், கோமியம், கருப்பஞ்சாறு, பழச்சாறு, நாட்டு வெல்லம் இவைகளை தெளித்து பின் நவதானியமும் தெளித்து திரும்புவார்கள். இன்று எல்லாம் மின்மயானமாகிவிட்டது. அறிவியல் உலகில் நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு நேரமும் இல்லை, இடமும் இல்லை. ஆனால் அப்பொழுதே இப்படியெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் என்ன காரணம் இருக்கிறது, இதில் என்ன அறிவியல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கலவைதான் பால், தயிர், கோமியம், கருப்பஞ்சாறு, பழச்சாறு, நாட்டு வெல்லம் அதை தெளித்து அதில் நவதானியத்தையும் தெளித்து விட்டு வருவார்கள் என்ற இந்த ஒரு மரபு, இந்த கலவை பஞ்சகவியத்தின் மூலப்பொருள். இப்பொழுது இயற்கை வேளாண்மைக்கு அப்படித்தான் செய்து அவர்கள் உதவி கொண்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் நடைமுறையில். எப்பேற்பட்ட அறிவியலை வைத்திருந்தான் தமிழன் என்பதில் நமக்கு பெருமைதானே. அம்மண்ணில் நவதானியங்கள் முளைத்து வளர்ந்து மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளுக்கு தீவனமாக இருந்தனவாம்.
எப்படி ஒரு கால்நடைகளுக்கும் அவர்கள் எப்படி மறைமுகமாக உதவினார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம். திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடு கூட திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. திருமணத்தில் இருந்து இறந்த பிறகு கூட அந்த செயல்பாடு தொடர்கிறது என்பது மிகவும் வியப்பிற்குரியது. எந்த ஒரு கலாச்சாரத்திலும் மரபிலும் இதை நாம் காண்பது அரிதாக இருக்கிறது. துயில் எழுதலும் விருந்தோம்பலும். துயில் எழுதல் இப்பொழுது நாம் சொல்லவே வேண்டாம். நம் பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுது துயில் எழுகிறார்கள், நாமும் விடுமுறை நாட்களில் எப்பொழுது துயில் எழுகிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதுவும் இப்பொழுது இந்த இணையதள ஐடி எல்லாம் வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் பகலில் தூங்கிக் கொண்டு இரவில் பணியாற்றக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே நமக்கு இப்பொழுது மாறிக்கொண்டு வரும் இந்த காலத்தில் துயில் எழுதலும் விருந்தோம்பலும் என்பதை பற்றி தமிழன் எப்படி சிந்தித்திருக்கிறான் அதையும் நாம் பார்க்க வேண்டும். கதிரவன் உதிக்கும் முன்பே கண் விழித்து துயில் எழுதல் தமிழர்களின் மரபாக இருந்தது. இது எல்லா இதுலயும் நாம் பார்க்கலாம். மார்கழி பஜனையில் பாடிக்கொண்டு வரும் பொழுது அந்த பெண்களை எப்படி எழுப்பி கொண்டு வருகிறார்கள் அதுவும் தெரியும் நமக்கு. இப்படி சேவலின் கூவலும் பிற பறவைகளின் ஒலியும் கீழ்த்திசையில் தோன்றும் விடிவெள்ளியும் துயில் எழுவதில் துணை செய்தன. அவர்களை எழுப்புவதற்கு வேறு இப்பொழுது இருப்பது போல அலாரம் எல்லாம் தேவையில்லை. அந்த பறவைகளின் ஒலி, இயற்கையின் ஒலி, அவையே போதும் மக்களை எழுப்பி அவர்களை ஒரு ஆற்றலுடன் செயலாற்ற வைப்பதற்கு. ஒன்பொறி சேவல் எழுப்ப ஈற்றெழுத்து என்றும் வெள்ளி தோன்ற புள்ளுக்குரல் இயம்ப புலரி விடியல் என்று புறநானூறு கூறுகிறது. இப்படி துயில் எழுவதில் கூட ஒரு மரபை பின்பற்றி தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். விழாக்களும் விருந்தோம்பலும் எங்கும் சிறப்பாக போற்றப்பட்டன. இன்றும் விழாக்கள் இருக்கிறது, விருந்தோம்பல் இருக்கிறது. ஏன் அவையெல்லாம் அந்த வடிவம் மாறிவிட்டது, அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். விழாக்கள் இருக்கிறது, அந்த வடிவங்கள் மாறிவிட்டது. விருந்தோம்பல் கூட இருக்கிறது, மாறிவிட்டது. ஆனால் தெய்வ விழாவும் திருந்து விருந்து அயர்வும் என்று பகலில் மட்டுமல்ல இரவிலும் கூட விருந்துவரின் உபசரித்து போற்றுவது இயல்பாகவும் மரபாகவும் இருந்தது என்று பரிபாடலில் கூறப்படுகிறது. பரிபாடலில் சங்க காலத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற மத விழாக்களையும் அங்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட சீரான விருந்துகளையும் விவரிக்கின்றன. அப்ப விழாக்களை தொடர்ந்து அந்த விருந்துகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் சீராக ஒரு ஒழுக்கத்துடன் அந்த விருந்து வருகிறது. அதை எப்படி உபசரித்து அந்த மக்கள் மகிழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் இலக்கியம் நமக்கு விவரிக்கிறது. இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, பகலில் மட்டுமல்ல இரவில் கூட. இன்று விருந்தினர் யாராவது வருவதா இருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? இங்க இருக்கும் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க வரதா இருந்தா கொஞ்சம் போன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றக்கூடிய நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றெல்லாம் எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவார்கள். வீட்டிலேயே தான் சமைத்து அவர்களுக்கு பரிமாறுவார்கள். எங்களுடைய பாட்டி அம்மா காலத்தில எல்லாம் அப்படித்தான். இப்பொழுதுதான் வெளியில் நாம் அனைத்தையும் வெளியில் நம்ம ஆர்டர் செய்து விட்டு வாங்குற அந்த நிலைமைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மாறிக்கொண்டு வருகிறது அந்த வடிவங்கள் எல்லாம். ஆனால் இரவில் கூட அதை கூட அவர்கள் தொந்தரவாக ஒரு இடையூறாக அவர்கள் நினைப்பதில்லை. இதை எப்படி சொல்கிறது நற்றினை பார்த்தோம் என்றால், எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் இலை அறிவை நெய்துடிந்த அட்ட விழார் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறுநுண் பல்வியர் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே என்று நற்றினை மிக அழகாக விவரிக்கிறது. எப்படி என்றால், இரவில் எதிர்பாராமல் வந்த விருந்தினர்களை உபசரிப்பதற்காக அந்த தலைவி நெய்யை ஊற்றி அந்த ஊனை சமைக்கிறாள், இறைச்சியை. அந்த சமையல் புகையானது அவளுடைய அழகிய நெற்றியில் படிய வியர்வை தோன்றுகிறது. சோர்வாக அவள் இருந்தாலும் குறுநடையாக நடந்து வந்து விருந்தினர்களை வரவேற்கும் அந்த பண்பு போற்றுதலுக்கு உரியது என்று இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு நற்றினை பாடல். அப்பொழுது அந்த தலைவி இத்தனை துயர்கள், அவளை துயர்னு சொல்ல முடியாது, அவளுக்கு அந்த இடையூறு, இரவில் வந்தால் அவளுக்கு ஒரு இடையூறு, நாம் சமைத்து அவர்களுக்கு பரிமாற வேண்டும், உபசரிக்க வேண்டும். இருந்தாலும் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இருப்பது போல நமக்கு
என்ன சொல்றது, அறிவியல் இதுல நம்மளுடைய அடுப்புகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. அன்று அப்படியும் இல்லை, புகை அடுப்புகள். அதில் அவள் அந்த மகிழ்ச்சியுடன் செய்தாள் என்று நற்றிணை மிக அருமையாக விளக்குகிறது. இப்படியே சென்று கொண்டு பார்க்கும் பொழுது ஒழுக்கத்தை பார்க்கலாம். ஒழுக்க நெறிகள் அது கொண்டு வருகிறார்கள் என்று பார்த்தால், இசை, கலை, தெய்வ வழிபாடு, சமூக பணி என்ற ஒவ்வொரு தளத்திலும் ஒழுக்கத்தை கடைபிடித்தனர். ஒழுக்கம் என்றால் பள்ளியில் மட்டும் இருக்க வேண்டும், கல்லூரியில் மாணவர்களிடம் மட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாவற்றிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒரு இசை எடுத்துக்கொண்டால் ஒழுக்கம், கலை, தெய்வ வழிபாட்டில், சமூக பணியில் என்று ஒவ்வொரு தளத்திலும் ஒழுக்கத்தை கடைபிடித்த தமிழர்கள் உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமையான ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். வறிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரியா வாழ்க்கையே பெருமை தரும். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. இன்றெல்லாம் நினைத்தால் பிரிந்து விடலாம், நமக்கு மனம் ஒத்து வரவில்லையா பிரிந்து சென்று விடலாம் என்று மிக எளிதாக அந்த திருமணத்திற்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்கொண்டு வருகின்ற காலமாக இந்த இளைய தலைமுறையிடம் நாம் காண்கிறோம். இது நமக்கெல்லாம் ஒரு அச்சமூட்டும் விடயமாக இருக்கிறது. இதை பற்றி நான் நிறைய இளையோர்களிடமெல்லாம் பேசி இருக்கிறேன். எனக்கும் அது ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம், அக்கம் பக்கம் நம் உறவுகள் எல்லோரிடமும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அன்றாடம் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது வறிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரியா வாழ்க்கையே பெருமை தரும் வாழ்க்கை என்று அறிவுறுத்தப்படுகிறது தமிழ் இலக்கியத்தில். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது தங்கள் அன்பை புலப்படுத்த அவர்கள் தழுவிக்கொள்ளுதல் மரபாகும். இதெல்லாம் புது அம்மா சொன்ன மாதிரி ஹாய் அப்படிலாம் நம்ம சொல்லி பண்றோம் இல்லையா? அன்று அப்படி அந்த தழுவிக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பை வெளிப்படுத்துவது அன்றே தமிழன் வெளிப்படுத்தி விட்டான் என்று நம்ம இலக்கியத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு மரபாக தெரிந்து கொள்கிறோம். தலையை தடவி கொடுத்தல் அன்புடையார் செய்யும் செயலாகும். இதை எங்கு நாம் பார்க்கிறோம்? அதியமான் நெடுமான் அஞ்சி ஔவையார் பால் தன் அன்பை புலப்படுத்தினான். அவனை குறித்து ஔவையார் பாடிய கையறு நிலையில் அவன் இறந்த பிறகு அவனை பாடும் அந்த உணர்வு பூர்வமான வரி, போர்க்களத்தில் இருக்கும் படை வீரர்களை, அங்கு இருக்கும் புலவர்களை அனைவரையும் அந்த அதியமான் எப்படி தன் கையால் தலையை தடவி அன்பை வெளிப்படுத்தினான். நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மண்ணே என்று புறநானூரில் மிக மிக இறங்கி அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி ஔவையார் பாடியுள்ளார். தலையை தடவி காட்டுவது ஒரு அன்பு. ஒரு தாய் தலையை, தன் குழந்தையை, கணவன் மனைவியை, இப்படி ஒரு நண்பர்களை, இப்படி எங்கு பார்த்தாலும் அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தும் விதம் பலவிதமாக இருக்கிறது நம் தமிழ் மரபில். அதே போல ஆணையிட்டு சொல்றோம். என்ன சொல்லுவாங்க? உன் தலையில அடிச்சு சத்தியம் செய்யறேன் அப்படின்னு தலையில் அடித்து ஆணையிட்டு சொல்வது நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய படங்களில் பார்த்திருக்கிறோம், கதைகளில் கேட்டிருக்கிறோம். அப்படி இந்த காலத்தில் தலையில் அடித்து ஆணையிடுதல், அந்த காலத்தில் அடியை தொட்டு ஆணையிடுதல் மரபாக இருந்தது. காலத்தொட்டு நான் சொல்றேன், சத்தியம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அடியை தொட்டு ஆணையிடுதல் மரபாக இருந்தது. இதை கலித்தொகை எப்படி சொல்கிறது பாருங்கள். ஓவோ கான் நம்முள் நகுதல் தொடியர் நம்முள் நாம் உசாவுவோம் கோணடி தொட்டேன் என்று மருதத்திணையில் தலைவன் தலைவி ஊடலின் பால் பேசிடும் வரிகள். காலை தொட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பது, மன்னிப்பு கேட்பது, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுவது, இப்படி அனைத்துமே அதுவும் ஒரு மரபாக பின்பற்றி வருகிறது. இப்படி சான்றோர்களை கண்ட மக்கள் அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்தனர். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை தான் இளைஞர்களை நல்ல ஒரு பாதைக்கு வழி நடத்தும். அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் வழி தவறி இளைய தலைமுறை போக விடாமல் அவர்களை மீண்டும் மீண்டும் நாம் அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முதியோர்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சான்றோர்களை கண்ட மக்கள் மரியாதையை செய்தனர். அவரை எதிர்கொண்டு அவருக்கு இருக்கை அளித்து பணிவோடு போற்றினர் என்று குறுந்தொகையில் ஒரு புகழ்பெற்ற வரிகள் வருகின்றன.
தாமரை செம்மை சான்றோர் கண்ட கடனறி மாக்கள் போல இடன் விட்டு. கடனறி மாக்கள் போல இடன் விட்டு எப்படின்னா, கருவூர் கதப்பிள்ளை எழுதுகிறார், காந்தல் மலர்களும் வண்டுகளுக்கு இடம் அளிக்கின்றன. ஒரு செம்மை சான்றோர்களை கண்டு மக்கள் நம்ம இடம் விட்டு அவருக்கு மரியாதை கொடுப்பது போல இந்த காந்தல் மலர்களும் வண்டுகளுக்கு இடமளிக்கின்றன. ஒரு உவமை கூறுவதில் கூட அந்த மரபை, ஒழுக்கத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எளிதாக மனதில் பதியும்படி இலக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுபோல செல்வம் உடையவர்கள் ஈதலையே குறிக்கோளாக கொண்டனர். செல்வந்தர்கள் நம்ம எத்தனையோ ஏழைகள், வறியவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிற காலமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். செல்வம் தனக்கு மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு தன்னலத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கையில் அந்த செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனின தப்புன பலவே என்று புறநானூரில் கூறும் வரி, செல்வத்து பயனே ஈதல். உனக்கு செல்வம் சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பயன் ஈதல் தான். மற்றவர்களுக்கு நீ கொடுத்து உதவ வேண்டும். இந்த மனப்பான்மையை அந்த பிள்ளைகளிடம் நாம் வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதை மிக அருமையாக, அப்படிப்பட்ட சமூக பணி மக்களுக்கு செய்பவர்கள் தான் சிறந்த நாகரிகம் படைத்தவர்கள். நாகரிகம் என்றால் உடையில், உணவில், மற்ற எல்லா பழக்க வழக்கங்களில் மாற்றம் அடைந்து நாங்கள் நாகரிகம் அடைந்து விட்டோம், நாங்கள் இதெல்லாம் மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மற்றதெல்லாம் பொருட்படுத்துவதில்லை என்றெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் சமூகத்தில் உண்மையான நாகரிகம் என்ன என்பதால் மக்களுக்கு உதவுவது, சமூக பணி செய்வது, அதுதான் நாகரிகம் என்று அந்த நாளில் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அந்த நாளில் அப்படித்தான் கருதப்பட்டும் வந்தது. மற்றவர்களுக்கு உதவுவதுதான் பெரிய நாகரிகம் என்பது. இது மிக ஒரு ஒழுக்க நெறியாக நாம் கருதுகிறோம். இந்த ஒழுக்க நெறியை பின்பற்றினால் இன்று நாட்டில் நடக்கும் இந்த வன்முறை, எத்தனை கொலை, கொள்ளை, எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாம் அன்றாடம் கண்டுகொண்டு வரும் பொழுது நமக்கு மனம் பதைக்கிறது. இந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் அவர்கள் இயல்பிலேயே நாம் கற்றுக்கொண்டு அதை பார்த்து கொண்டு செயலாற்றி கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம் தவிர்க்கலாம் என்பதுதான். நான் எங்கு சென்றாலும் நான் சொல்லுவேன், பள்ளிகளில் எல்லாம் அந்த நீதி நூல் வகுப்புகள் எல்லாம் இப்பொழுது இல்லை. நாங்கள் படிக்கும் போது இருந்தது, நாங்கள் கற்பிக்கும் போது இருந்தது. எங்கள் காலத்தில் நாங்கள் மாரல் சயின்ஸ் என்று கற்பித்தோம். இப்பொழுது அது இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய எங்கு சென்றாலும் நான் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் அது சும்மா கதையில் மட்டும் சொல்லிக் கொண்டு போவதில்லை. அந்த வகுப்பு தேவையில்லாத வகுப்பு என்று மற்றவர்கள் கருதக்கூடிய அளவிற்கெல்லாம் அது மாறிக்கொண்டு இப்போ இன்று இல்லாமலே போய்விட்டது. ஆனால் அந்த வகுப்பு கண்டிப்பாக வர வேண்டும், நீதி நூல் வகுப்பு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதை எங்கும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் உணர்ந்து கொண்டே, அதை வளர்ந்து கொண்டே அதை உணர வேண்டும். மக்கள் ஒழுக்க நியதிகளை பின்பற்றி வாழ்ந்தனர். இலக்கியத்தில் மிக அழகாக, அதுவும் கலித்தொகையில் மிக மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறது எப்படி அந்த ஒழுக்க நியதிகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்று. ஆற்றுதல் என்பது ஒன்று, அலர்ந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் தோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இவ்வளவு அருமையான ஒரு வரிகளை, அருமையான ஒழுக்க நியதிகளை எவ்வளவு அழகாக நம் இலக்கியத்தில் தமிழர்கள் படைத்திருக்கின்றனர் என்று பார்க்கும் பொழுது நமக்கு இதை சொல்வதற்கு ஒரு வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு தமிழ் சமூகத்தில் இதையெல்லாம் தொடர்ந்து நாம் பின்பற்றி வர வேண்டும். மனம், வாக்கு, மெய் இவற்றில் நிகழும் எண்ணம், சொல், செயல்களில் செய்யத்தக்க அரண்கள், இவை அனைத்துமே மரபுனா ஒரு பழக்க வழக்கம். பழைய காலத்து மரபெல்லாம் சொல்லாதீங்கன்னு நம்ம குழந்தைகள் நம்ம எல்லாம் பார்த்து கேலி கிண்டல் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதெல்லாம். மரபு என்றால் என்ன என்றால், மனம், வாக்கு, மெய் இவற்றில் நிகழும் எண்ணம், சொல், செயல்களில் செய்யத்தக்க அரண்கள், இது எல்லாமே மரபுதான் என்று அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மரபை பின்பற்றி தான் அவ்வளவு அருமையாக வாழ்ந்தனர் என்பதை நாம் அவர்களுக்கு கூற வேண்டும். அடுத்து தமிழ் உறவுகள்.
பற்றி நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது நமக்கு தெரிந்த உலகமே வியந்து நோக்கும் ஒரு அரிய கருத்து. கணியன் பூங்குன்றனார் நம் உறவுகளையும் மரபையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார். இது நமக்கு பெருமிதமான ஒன்று. சமூக குழுக்களாக ஒழுங்குபடுத்துவதற்கு அடிப்படை உறவு முறை. உறவு முறை இல்லாமல் எந்த ஒரு சமூகமும் கிடையாது. நான் தனியாக வாழ்ந்து விடுவேன் என்று யாரும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட வாழ்ந்தவர்கள் எதையும் சாதித்ததாகவும் இல்லை. தொடர்பான இரத்த உறவுகள், உயிரியல் முறையில் திருமணத்தால் ஏற்படும் உறவு முறை, மன உறவு, தத்து எடுப்பதால் ஏற்படும் உறவு முறை, புனைவியல் உறவு முறை, இப்படி ஒவ்வொரு உறவு முறைக்கும் தனித்தனியாக பெயர் வைத்து தமிழர்கள் காத்து வந்தனர். நம் முதல் தலைமுறை உங்களுக்கு தெரியும், தந்தை தாய். இரண்டாம் தலைமுறை பாட்டன் பாட்டி. மூன்றாம் தலைமுறை வரைக்கும் தான் சில பேருக்கு தெரியும், பூட்டன் பூட்டி. நான்காம் தலைமுறை ஒட்டன் ஒட்டி. ஐந்தாம் தலைமுறை சேயோன் சேயோள். ஆறாம் தலைமுறை பரன் பறை. ஏழாம் தலைமுறை பரம்பரை. இப்படி அனைத்து உறவுகளிலும் போற்றத்தக்க நாகரிகம் பேணப்பட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தின் மறுபக்கமாக இந்த உறவு முறைகள் இருந்திருக்கிறது. இப்ப தாய் தந்தையை போன்றவை மகன் மகள், தமையன் தமக்கை தங்கை என்ற உறவு பெயர்கள் இருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தால் அங்கிள் என்று ஒன்று சொன்னால் போதும், சித்தப்பா மாமா எல்லாருக்குமே அங்கிள் தான். நமக்கு அப்படி கிடையாது. சித்தப்பா பெரியப்பா மாமா என்று பிரிக்கிறோம். அதே போல அத்தை பெரியம்மா சின்னம்மா என்று எல்லாவற்றிற்கும் தனித்தனி உறவு பெயர் தமிழில் இருக்கிறது. இது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. பிள்ளைகள் படிக்கும் பொழுதே தெரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட தோழிமார் தங்களுக்கு அன்னை என்று கூட பெயர்ல கூப்பிட்டுருக்கிறாங்க. தோழிமார் அன்னைனா அம்மா தான் நமக்கு தெரியும், தாயின் தெரியும். ஆனா அன்னை அப்படின்னு சொல்லிட்டு கூட தோழிகள் நண்பர்கள் கூப்பிட்டு இருக்கிற பழக்கம் கூட இருந்திருக்கிறது. அன்னை என்னை என்றாலும் உளவே தொல் நெறிமுறைமை சொல்லினும் எழுத்தினும் தொண்டுன மரபே என்மனார் புலவர் என்று தொல்காப்பியத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒருவனுடைய நல் வாழ்விற்கு நல்ல வாழ்க்கை துணையும் அறிவு நிரம்பிய மக்களும் அறநெறி வலுவாத அரசனும் சான்றோர்களும் துணையாக அமைகின்ற. நல்ல வாழ்க்கை நமக்கு அமையணும்னா முதலில் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும். குழந்தைகள், அறிவு நிரம்பிய குழந்தைகள், அறநெறி வலுவாத ஒரு அரசாங்கம், அன்று அரசன் இன்று அரசாங்கம், சான்றோர்கள், இவர்கள் துணையாக இருந்தால் எந்த வெற்றியையும் நாம் அடையலாம். பிசிராந்தையார் உங்களுக்கு படித்திருப்பீர்கள், இங்கு இருப்போம் அனைவரும். அவர் நரை கூடாமல் இளமையாய் இருந்ததற்கு எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். யாண்டு பல ஆக கரையிலாகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் பலர் யான் வாழும் ஊரே. நற்பண்புகள் நிறைந்த மனைவி, அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகள், பணியாளர்கள் நல்லவர்கள், மன்னனும் சான்றோரும் பெரியோர்களும் நிறைந்த ஊரில் வாழ்ந்ததால் எனக்கு நரை கூடவில்லை. இப்படி ஒரு மன மகிழ்ச்சியுடன், ஒரு மன அழுத்தம் இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்ததற்கு அந்த உறவு முறைகளும் மிக மிக உதவியாக இருந்தன என்பதை தமிழ் இலக்கியத்தில் காணலாம். இந்த தமிழ் மரபுகளும் உறவுகளும் என்பது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு தலைப்பு. இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அதில் முக்கியமான சில கருத்துக்களை இங்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சில கருத்துக்களின் மூலம் இன்னும் பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இங்கிருக்கும் மாணவர்கள் நிறைய ஆய்வு செய்திருப்பீர்கள். இன்னும் நிறைய நீங்கள் ஆய்வு செய்து பல கட்டுரைகள் வெளியிட வேண்டும். இலக்கியங்கள், காப்பியங்கள், ஆய்வாளர்களின் ஆய்வு கட்டுரைகள், தமிழர் வாழ்வியல் மரபினையும் தமிழர் போற்றும் உறவு முறைகளையும் காட்சிப்படுத்துகின்றன அல்லவா? அவை மேலும் சிறப்பாக வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு மொழி வளர வேண்டும் என்றால், ஒரு இனம் வளர வேண்டும் என்றால், அந்த மரபும் உறவு முறைகளும் தலைமுறைகளாக பின்பற்றி தொடர வேண்டும். அதை அப்படியே விட்டு தலைமுறை அடுத்த தலைமுறை சென்று கொண்டால் அந்த மொழி அழிந்துவிடும், இனம் அழிந்துவிடும். அது நமக்கு தெரியாமல் நிறைய நமக்கு அந்த வாழ்க்கையில் இடையூறுகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த தமிழ்துறை மிக அருமையான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. இந்த பண்பாடு சிதையாமல் கலாச்சார மரபுகள் தொடர வேண்டும். கால மாற்றத்தால் நாகரிகம் வளர்ந்தாலும் மாறினாலும் தமிழ் மரபு என்பது நம் வேர், தமிழ் உறவுகள் என்பதும் நம்முடைய வேர். இந்த நிலை மாறாமல் நாம் காக்க வேண்டும்.
உறவு முறைகள் தான் நம் சமுதாய இணைப்பிற்கு வழிகோலுகிறது. உலக அளவில் நாம் உயர்வதற்கு அந்த உறவு முறைகள் காரணம் என்பதை உணர வேண்டும். மேலும் மனித நேயத்தை வலியுறுத்துகிறது. ஆன்றோர்களும் சான்றோர்களும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி நடத்தி செய்வதால் மரபும் உறவு முறைகளும் காக்கப்படுவதோடு அல்லாமல் போற்றப்பட வேண்டும். வெறும் காத்து கொண்டு இருந்தால் போதாது, அவைகளை நாம் போற்ற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக என்னுடைய ஒரு கவிதையுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். வாழ்வியலும் பண்பாடும் மொழியில் கொண்டு வாழும் நம் குமுகாயம் உலகின் சான்று. சூழ்பகையை வீரத்தால் அழித்த ஆற்றல் சொல்லிடுமே வரலாற்றின் தீரம் சாற்றி. ஏழ் பிறவி எடுத்தாலும் எடுத்து ஆளும் பிறவி எடுத்தாலும் தமிழே நம்மின் ஈடில்லா தாய்மொழியாய் உறைவாய் நம்முள். ஆள் கருத்து செறிவனைத்தும் அழகாய் கொண்ட ஆளுமை தாய் மொழி காக்க எழுவாய் நீயே. இளைய தலைமுறையே, ஆளுமை தாய் மொழி காக்க எழுவாய் நீயே என்று உங்களை அன்புடன் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக அருமையான ஒரு வாய்ப்பை, நேரம் சரியாக ஆகிவிட்டதல்லமா, அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நிர்வாகத்தினர், தமிழ்துறை, தமிழ் ஆய்வு மையத்திற்கும், தும்பை ஆய்வுக்களம் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், தொகுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இணைய வழியில் இணைந்திருக்கும் தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நீங்க தமிழுக்கு தொண்டாற்றி இன்னும் பல சாதிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். தும்பை ஆய்வுக்களம் தொடர்ந்து நூல் திறனாய்வு கூட அம்மா இப்பொழுது கூறினார்கள், அந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து வெற்றியுடன் நடந்து தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதுக்கு பெருமை சேர வேண்டும், இன்னும் பலரை இணைக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆய்வுரை குறித்த ஏதேனும் ஐயங்கள், வினாக்கள் இருந்தால் அம்மாவுடன் கலந்துரையாடி சிறப்பிக்கலாம். கலந்துரையாடலுக்கான நேரம். ஏதேனும் வினாக்கள், ஐயங்கள் இருந்தால் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் கேட்கலாம். நான் முனைவர் அமுதா பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஒன்றும் ஐயம்லாம் இல்லாம ரொம்ப தெளிவா சிறப்பா சொன்னீங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் கூட அந்த தமிழ் மேல உள்ள பற்றுதல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத உங்களுடைய உரை மூலமா எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு சிறப்பான உரையை கேட்டது இன்னைக்கு இன்ற நாள் ஒரு இனிய நாள்ன்ற மாதிரி இருந்துச்சு. நன்றிம்மா. நீங்க சொல்றீங்க ஓய்வு வயதிற்கும் நாம் ஆற்றிய பணிக்கும் தான் ஓய்வு என்று நான் கருதுகிறேன். நமக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, தொடர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடையது. அதே போல நீங்களும் எல்லாரும், அதுவும் இந்த இளைய தலைமுறையினரை நான் ரொம்ப வியப்புடன் பார்க்கிறேன். எத்தனை இடையூறுகள், நாங்க படிக்கிறப்பெல்லாம் இந்த இடையூறுகள் எல்லாம் கிடையாது, படிப்பு மட்டும்தான் இருக்கும். இப்ப எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்களா வென்று வருகிறீர்கள் அல்லவா, அதுக்கே நான் ரொம்ப பாராட்டுகிறேன். இன்னும் நிறைய நீங்கள் செய்ய வேண்டும் அம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. நானும் அடுத்த வருஷம் ஓய்வு பெறேன்மா. அப்படியே வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பணியாற்றுங்கள். அதுக்கப்புறம் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இவ்வளவு நாள் விட்ட வேலைகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கிறேன். அருமை அருமை அருமை. நிறைவா இருக்கும். நிறைய தமிழ் இயக்கங்கள்ல எல்லாம் நான் பங்கு பெற்றுட்டு இருக்கேன். அவங்களுக்கான சில வேலைகள் செஞ்சு தர்றது, அதெல்லாம் முழுமையா செய்யறதுக்கு முடியும். அப்புறம் சமூகத்துக்கு ஏதாவது நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதையும் தொடர்றேம்மா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக நீங்கள் நன்றாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நிறைய எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுடன் இணைந்து நாங்கள் செயலாற்ற காத்திருக்கிறேன். அவங்க அம்மா முதல்ல அந்த வரவேற்புரை சொல்லி அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி உடல்நிலை பொருட்படுத்தாமல் செய்கிறார்கள். அது உண்மைதான். உடல்நிலை நமக்கு வரதான் செய்யும், அது இயற்கை. அதையெல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது. இப்ப புத்தக திருவிழா, ஓசூர் புத்தக திருவிழாவில் நான் துணைத் தலைவராக இருக்கிறேன்.
நிறைய பெண்களை இணைக்கிறேன், மாணவர்களை இணைக்கிறேன், அவர்களுக்காக நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், புத்தகங்களை வாசிப்பதற்கு ஆர்வத்தை ஊட்டுகிறோம். இதெல்லாம் கூட நமக்கு ஒரு சமுதாய தொண்டுதான். இல்லாவிட்டால் யார் அவர்களுக்கு எடுத்து கூறுவது? நிகழ்ச்சியும் தொடர்ந்து நான் செய்து கொள்வேன். இப்ப மாணவர்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமே போயிடுச்சு. வாசிக்கும் பழக்கமே இல்லாமல் போய் அருகி கொண்டே எதா இருந்தாலுமே ஒரு இன்டர்நெட்ல போய் அந்த ஏஐ யூஸ் பண்ணி எந்த ஒருமே தன்னுடைய அறிவை பயன்படுத்தணும் அப்படின்றதே தெரியல. நானும் இந்த கற்றலை மேம்படுத்துக்க இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறேன் நானு. அதுல ஒரு சில பேரை மாத்த முடிஞ்சது, பல பேரை மாத்த முடியல. மாத்திரலாமா, நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. அவர்களுக்கு சில போட்டிகள் அதெல்லாம் வச்சு நல்ல புத்தகத்தை வாசித்து கொண்டு யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு தருகிறேன்னு ஒரு நிகழ்ச்சியில அது சேர்த்து விட்டுறணும். அப்ப ஏதாவது ஒரு நூலை வாசித்து அவன் மேடையில் சொல்லி பரிசு வாங்கன்னு வருவாங்க. இப்படியாகத்தான் நாம் தான் அதை திட்டமிட்டு செய்து அந்த குழந்தைகளுக்கு நாம கொண்டு வரணும். அந்த ஆட்டம் என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திட்டேன். அருமை, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. அருமையான ஒரு இது. நிறைவு செஞ்சிடலாம். தும்பை நிகழ்வு 180 நிகழ்த்திட அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற எம் கல்லூரி நிர்வாகத்தினர், தாளாளர், முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழரினுடைய தொன்மை, திருமண உறவு முறைகள், இயற்கையோடு கொண்டிருந்த மரபுகள், விருந்தோம்பல் பண்பாடு, அன்பின் வெளிப்பாடு, ஒழுக்க நியதிகள் குறித்து தமிழ் மரபுகளும் உறவுகளும் என்கின்ற தலைப்பில் நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த கவிஞர், சமூக செயற்பாட்டாளர் முனைவர் ஓசூர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் தொடர்ந்து இணைகின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், முதுகலை மாணவர்கள், இளநிலை தமிழ்துறை தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு நன்றி. புதிய தேடல், புதிய உண்மை, புதிய பார்வையே நல்லதொரு ஆய்வு. மீண்டும் நல்லதொரு ஆய்வுரையோடு தும்பை நிகழ்வு 181 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.